பொதுவா தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி நாங்க படிக்க மாட்டோம். ஹிந்திய வந்து எங்க மேல திணிக்காத அப்படிங்கிறது தான் இங்க பிரதானமான அரசியலா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னா, ஹிந்தி தெரியாத போடா அப்படின்னு சொல்றது, என்ன நீ ஹிந்தி படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படின்னு சொல்றேன்னா, ஹிந்தி படிக்கிறதும், படிக்காம இருக்கிறதும் என்னோட விருப்பம். எனக்கு தேவைன்னா நான் ஹிந்தி படிப்பேன், இங்கிலீஷ் படிப்பேன், தெலுங்கு படிப்பேன், மலையாளம் படிப்பேன், என்ன வேணாலும் படிப்பேன். எனக்கு தேவைன்னா. எனக்கு தேவை இல்லாதப்போ நீ ஹிந்திய படி, மலையாளம் படி, கன்னடம் படி அப்படின்னு சொல்றது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதை நான் எதிர்க்க தான் செய்வேன். அந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுல பிரதானமா 1930கள்ல இருந்து நடந்துட்டு இருக்கே தவிர, இங்க யாருமே நாங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னோ, நீங்க யாரும் ஹிந்தி படிக்காதீங்கன்னோ, நான் படிக்க மாட்டேனோ என்னைக்குமே யாருமே சொன்னதே கிடையாது. சம்பந்தமே இல்லாம இப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல விஜய் சேதுபதி கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க. சார், நம்ம தமிழ்நாட்டுல எப்பவுமே ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தியை நாங்க எதிர்ப்போம் அப்படின்ற அரசியல் தான் பிரதானமா நடந்துட்டு இருக்கும்போது, நீங்க போயிட்டு ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவரே தெளிவான பதில் சொல்லிட்டாரு. ஹிந்தியை யாருமே நாங்க எதிர்க்கல, ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லல. ஹிந்தியை எங்க மேல திணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இத பத்தி நான் பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. காலங்காலமா இதை நிறைய பேர் பேசிட்டாங்க. ஹிந்தி நாங்க எதிர்க்கல, ஹிந்தியை திணிக்கிறத தான் நாங்க எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்பு தான் எங்களோட எதிரி. நாங்க ஹிந்திக்கு எதிரி கிடையாது. ஹிந்தியை யார் எங்க மேல திணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க எதிரி, அவங்கள தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி காலங்காலமா கடந்த 100 வருஷமா இதை தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம, இது எதையுமே கவனிக்காம, யார் என்ன பேசுறாங்கன்னே தெரியாம ஒருத்தன் ஜேர்னலிஸ்டா நின்றுட்டு ஒரு கேள்வியை கேட்கறானா, அவன் என்ன ஜேர்னலிஸ்ட்னு எனக்கு தெரியல. இவன் இவன் என்ன அரசியல் புரிதல் இவனுக்கு இருக்கு? இவன் ஒரு பத்திரிகையாளனா நின்று மக்களுக்கான குரலா நின்று என்ன கேள்வி இவன் கேட்டுற போறான்? அப்படி கேட்டாலும் அதுல என்ன நியாயமான கேள்விகள் இருக்கு? ஒரு ஒரு புரிதல் இல்ல. என்ன பேசுறாங்க, அதாவது இன்னைக்கு நேத்து பேசின விஷயம் இல்ல இது. 100 வருஷமா பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்த கூட என்ன பேசுறாங்கன்னு புரியாம இந்த கேள்வியை மறுபடியும் மறுபடியும் கேட்கறானுங்க அப்படின்னா, இது அந்த பத்திரிகையாளருக்கு மட்டும் பொறுத்தாது. இங்க சில சாம்பி கூட்டமும் சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும்னா, இந்த கேள்வியை விஜய் சேதுபதி கிட்ட கேட்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கேள்வியை அவர் ஒரு நடிகர், அவர் ஹிந்தி படத்துல நடிக்கிறாரு நடிக்கல, அவர் ஹிந்தி படத்துல நடிச்சிட்டாரு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் பார்க்காம கூட இருக்கலாம். இல்ல விஜய் சேதுபதி நடிச்சிட்டாருன்னா அவர் படங்களையே நான் ஒதுக்கலாம். அது என்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இதே கேள்வியை கொண்டு போயிட்டு, சரி நீங்க ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு டெல்லியில ஹிந்தியில தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி போற எம்பிக்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கும் போதுதான் சுருன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது, சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியுது. நான் அங்க போயிட்டு தமிழ்ல வந்து என்னோட பெருமையை, என்னோட கெத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல பேசலாம். அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனுக்கு நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சாதான் எனக்கான, என் ஊருக்கான உரிமைகளை நான் கேட்டு வாங்க முடியும். அப்படி கேட்டும் கூட சில விஷயங்கள் முழுசா கிடைக்காத காலத்திலையும் நான் ஹிந்தியில தான் கேட்க மாட்டேன், தமிழ்ல தான் கேட்பேன், உனக்கு புரிஞ்சா நீ கொடு, இல்லைன்னா கொடுக்காது அப்படின்னு சொல்றது எந்த விதமான நியாயமும் கிடையாது. இது புரியாம இந்த சாம்பி கூட்டங்கள் இங்க இருந்து போற எம்பிகளை கடின்னு கடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ற திமுக மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ கோ பேக் மோடின்னு சொன்னீங்க, நீங்க வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒருத்தன் நம்ம எதிரி அப்படின்னு தெரிஞ்சா அவனை எதிர்க்கணும், அவனை நம்ம மண்ணுக்குள்ள விடாத அப்படின்னு சொல்றது அது ஒரு விதமான அரசியல். ஆனா அதுவே நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீ ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா பவரும் அவன்கிட்ட தான் இருக்கு. அவனை கேட்டுதான் எனக்கான உரிமைகளையோ எனக்கான ஃபண்டையோ நான் அவன்கிட்ட இருந்து வாங்கி இங்க இருக்க ஸ்டேட்டுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்றது நன்கு தெரிந்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஹேண்டில் பண்ண தெரியல. இன்னைக்கு நான் கோ பேக் மோடின்னு சொன்னா, நாளைக்கு அவர் கிட்ட நான் எப்படி என் மாநிலத்துக்கான உரிமைகளை நான் கேட்டு வாங்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த நாட்டோட பிரதமர், அதனால அவர் இங்க வரணும், அவர்கிட்ட நம்ம உரிமையை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை எதிர்கொள்ற ஒரு தன்மையோ புத்தியோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல அப்படின்னு நான் சொல்ல முடியுமே தவிர, இங்க அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடின்னு சொல்றீங்களே, ஆனா என்னங்க நீங்க வெள்ளக்கொடை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது எந்த விதத்திலையும் அறிவு சார்ந்து ஒரு விஷயம் கிடையாது. இங்க ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஹிந்திக்கு எதிரானது கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானது. யார் நம்ம மேல திணிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரான அரசியல் தான் இங்க 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு.
உனக்கு நாங்க சொல்றது இப்பவும் புரியல அப்படின்னா கடந்த 100 வருஷத்தோட வரலாறு அங்கங்க என்னென்ன நடந்திருக்குன்னு எடுத்து படிச்சு பாரு. யாருமே ஹிந்திய எதிர்த்து பேசவே இல்லை. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தான் பேசுறாங்க. இங்க தெருவுக்கு தெருவுக்கு ஒரு ஹிந்தி சபா இருக்கு. எல்லாரும் ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு ரோட்ல இறங்கி ஒரு தெருக்குள்ள நடந்தனா இங்க ஹிந்தி கற்று தரப்படும்னு போர்டு இருக்கும். புரியுதா? அது யாருமே நீ ஏன் சொல்லி கொடுக்குற, நீ ஏன் அங்க போய் படிக்கிறன்னு யாருமே கேட்கல. நான் விருப்பப்பட்டு படிக்கிற வரைக்கும் நான் படிப்பேன். ஆனா என் மேல நீ திணிக்காத அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் நாங்க காலங்காலமா பேசிட்டு இருக்கோம். இது புரியலன்னா வேலை மயில பார்த்துட்டு சும்மா இரு. சரியா? இது ஒரு கேள்வின்னு தூக்கிட்டு வந்து கேட்கறது ஹிந்தி திணிக்கிறவனை எதிர்த்து இங்க அரசியல் பண்ற பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட நியாயமான ஒரு போராட்டத்தை நீ கொச்சப்படுத்துறன்னு அர்த்தம். சரியா? இங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க. அது உனக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த போராட்டம் எதுக்கானதுன்னு தெரிஞ்சிருந்தா, இன்னைக்கு நீ தேவையில்லாத இடத்துல கண்ட இடத்துல இப்படி கொச்சப்படுத்துற மாதிரி, அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வியை எவனும் கேட்க மாட்டான், எவனும் பேச மாட்டான். தமிழ்னு பேசுற எவனும் தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கோ இல்ல தமிழர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கோ தமிழை வச்சு எப்படி மேம்படுத்தலான்ற எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. நீ ஏன் ஆங்கிலம் படிக்கிற, நீ ஏன் தெலுங்கு படிக்கிற, நீ ஏன் ஹிந்தி படிக்கிற அப்படின்னு கேட்பானே தவிர, நீ ஏன் தமிழை மானிட்டைஸ் பண்ணக்கூடாது, தமிழை ஏன் நீ வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. தமிழ்ல இருக்க விஷயங்கள் நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை வச்சு தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் பேசக்கூடிய மக்களையும் எப்படி மேம்படுத்துறதுன்னு எவனும் இங்க பேச போறது கிடையாது. சும்மா நீ ஏன் இங்கிலீஷ் படிக்கிறேன்னு கேட்பானே தவிர, அந்த கேள்விக்கான சரி நான் இங்கிலீஷ் படிக்கல, நான் சரி இங்கிலீஷே படிக்கல, தமிழை வச்சு நான் எப்படி முன்னேறது, தமிழ் மட்டும் நான் படிக்கிறேன், தமிழை வச்சு நான் எப்படி முன்னேறது, காசு சம்பாதிக்கிறதுன்னு அவனை கேட்டா அவனுக்கு தெரியாது. அப்படி தெரியாதவன் பேசுறது ஒரு அரசியல்னு அவன் பின்னாடி நம்ம சுத்துறது, அவன் தான் கரெக்டு, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், எல்லாம் ஓகே. வேற அதை தாண்டி அவனை கேட்டா அவன்கிட்ட எந்த பதிலும் இருக்காது. அதனால தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க, எந்த மொழியா இருந்தாலும் கத்துக்கோங்க, தப்பு இல்லை. அதே நீ இதை படிச்சாகணும்னு ஒருத்தவங்க மேல திணிக்கிறான் அப்படின்னா அதை எதிர்க்கிறதும் அதுக்கு எதிராக சண்டை போடுறதும் நம்மளோட கடமை. நன்றி, வணக்கம். நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசினது யாரை பத்தி அப்படின்னா, ஒருத்தன் இருக்கான், நான் தமிழன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் தமிழனே கிடையாது. இங்க இருக்க எல்லாரையும் நீங்க தெலுங்க, நீ கன்னட, நீ மலையாளி அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனும் தமிழன் கிடையாது. தமிழன் தான் நாட்டை ஆளணும்னு சொல்லுவான். அவனும் தமிழன் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க மற்ற மொழி பேசுற மக்கள் எல்லாத்தையும் இங்க ஆளக்கூடாது, இங்க இருக்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஆனா அவன் தெலுங்கு பொண்டாட்டி கட்டிட்டு ஜாலியா